அல்லாஹ் அறிவை கொடுத்து விட்டான் என்பதற்காக, எழுதுகின்ற ஆற்றலை கொடுத்து விட்டான் என்பதற்காக, ஏதோ பெரிய பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கின்ற ஒரு நிலையை கொடுத்து விட்டான் என்பதற்காக படித்து கொடுத்தவரை மறக்கின்ற, அல்லது தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கின்ற மனிதர்களை, நல்ல மனிதர்களை கேவலமாக சித்தரிக்கின்ற, அல்லது சமூக வலைத்தளங்களிலே எழுதுகின்ற, அல்லது தாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மோசமான நிலையை எம்முடைய சமூகத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களையும் படைத்து அவற்றை பரிபாலனம் செய்து வருகின்ற, வணங்குவதற்கு தகுதியான சர்வ வல்லமை படைத்த ஏக இரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் நபிமார்களுடைய வரிசையில் இறுதியாக வந்தவரும், எங்களுடைய உயிர்களை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபி அவர்களுடைய தோழர்கள், நபியை ஏற்றுக்கொண்ட அன்னாருடைய குடும்பத்தார்கள், நபியுடைய மனைவிமார்கள், மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விதமான சிறப்பியல்புகளையும் பல்வேறு விதமான நன்மைகளையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு அழகான மார்க்கத்தை, இஸ்லாத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் ஒரு பேரருளாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த வகையிலே அல்லாஹு தஆலாவினுடைய மார்க்கம் எமக்கு பெருமதியாக கிடைத்த ஒன்று என்ற அடிப்படையிலும், இந்த மார்க்கம்தான் எம்மை நாளை மறுமையில் சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அடிப்படையிலும், படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அன்பையும் அவனுடைய நெருக்கத்தையும் எமக்கு பெற்றுத்தந்து அளவில்லாத நன்மைகளை நமக்கு வழங்குகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்ற அடிப்படையிலும், இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களை புரிந்து அறிந்து செயல்பட வேண்டிய கடமைப்பாடு எம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த உண்மையை பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, இந்த உலகத்திலே அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ஈமானுடைய அம்சங்களை எல்லாம் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உண்மையான மூமின்களுக்கு பொறுப்பாளன், இந்த உண்மையான மூமின்களுக்கு பாதுகாவலன் அல்லாஹுவாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், இந்த உலகத்திலே வழிகேடு, ஜாஹிலியத் போன்ற இன்னோரன்ன இருள்களிலிருந்து இஸ்லாம் என்ற ஒளியின் பக்கம் அந்த மக்களை அல்லாஹ் வெளியேற்றி கொண்டு வருகின்றான். வல்லதீன கஃபரு அவுலியாஉஹுமுத் தாகூத், எவர்களெல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட, இஸ்லாமிய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாதுகாவலனாக
தாகூத் என்கின்ற அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுகின்றவர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலல் ظுலுமாத், இஸ்லாம் என்ற நேர்வழி என்ற வெளிச்சத்திலிருந்து வழிகேடுகள் என்ற ஜாஹிலியத்துகள் என்ற அறியாமைகள் என்ற இருள்களின் பக்கம் அந்த மக்களை அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கம் நமக்கு பெருமதியான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு எவ்வாறான நிஅமத்துகளை அல்லாஹ் புரிந்திருந்தாலும் அது இந்த உலகமே வியக்கின்ற அளவுக்கு, எல்லோருமே புகழ்கின்ற அளவுக்கு, எல்லோருமே பெருமைப்பட்டு பாராட்டி சொல்கின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிஅமத்தை வழங்கி இருந்தாலும் அந்த நிஅமத்துகள் எல்லாம் ஒரு மோமினுடைய பார்வையிலே பெருமதியானவை அல்ல. ஆனால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம்தான் ஒரு மோமினுடைய பார்வையிலே பெருமதியான ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உயர்ந்த கண்ணியமான பல சிறப்பம்சங்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த அல்லாஹுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உதவி செய்கின்ற நல்ல முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். இந்த அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்கின்ற, அல்லாஹ்க்கு உதவி செய்கின்ற நல்ல மூமின்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கம் பெற முடியும். அந்த சுவர்க்கத்திலும் நாம் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் 157ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறான், ஃபல்லதீன ஆமனு வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஉன் நூரல்லதீ அன்ஸல மஅஹு உலாயிக ஹுமுல் முஃமினூன். எவர்களெல்லாம் இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இருந்து வத்தபஉன் நூரல்லதீ அன்ஸல மஅஹு, அந்த நபியோடு அவருடன் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்ற இந்த புனித குர்ஆனுக்கும் உதவி செய்கின்ற மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கின்ற விடயம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கின்ற போது அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனின் மகத்துவத்தையும் அதனுடைய கண்ணியத்தையும் நாம் பறைசாற்றுகின்ற, மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற நல்ல மக்களாக எம்முடைய இந்த உலக வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற நிறைய நல்ல மனிதர்கள் எம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நிச்சயமாக கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஆனால் எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், மார்க்கத்திலே இஸ்லாமிய பெயர்களை அவர்கள் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்கு கண்ணியத்தை தேடிக் கொடுப்பதற்கு பதிலாக இந்த மார்க்கத்துக்கு உபத்திரவம் செய்யக்கூடிய கேவலத்தையும் அதே போன்று கூடாத ஒரு தப்பெண்ணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே சில முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே எமது சமூகத்திலே இருக்கக்கூடிய பலருடைய செயல்பாடுகள் இந்த தீனுக்கு உதவி செய்வதை நாம் விட்டுவிடுவோம். ஆனால் இந்த தீனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய கௌரவத்தையும் குளிதோண்டி புதைக்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய பேச்சுகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்கள் பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களும் இருந்து கொண்டிருப்பது நாம் வேதனையோடு பார்த்து வருகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. அண்மையிலே நடைபெற்ற 2 சம்பவங்கள் உங்கள் எல்லோருடைய சிந்தனையிலும் பதிந்ததாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார், வலா துதிஅ மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. அல்லாஹ் அல் கஹ்ஃப் அத்தியாயத்தில் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய நினைவை யாருடைய உள்ளத்தை விட்டு நான் மறக்கடிக்க செய்து விட்டோனோ அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், அவன் செல்வாக்கில் உயர்ந்தவனாக இருக்கலாம், சிறப்பில் உயர்ந்தவனாக இருக்கலாம், நடிப்பில் உயர்ந்தவனாக இருக்கலாம், உலகத்தில் எந்த துறையிலும் அவன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும் என்னுடைய நினைவை விட்டு அவனுடைய வாழ்வை நான் மறக்கடிக்க செய்து விட்டேன் அல்லவா, அந்த மனிதனை நபியே நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்று எம்முடைய சமூகம்
சினிமா நடிகர்கள் சினிமா நடிகைகளுடைய அந்த கலாச்சாரங்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் பின்பற்றுகின்ற ஒரு மோசமான நிலையை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 2 முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக இருந்த 2 முஸ்லிம் சகோதரிகள் நோன்பை நோற்றுக்கொண்டு எம்முடைய அண்டை நாட்டிலே ஒரு நடிகன் இஃப்தாரை ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி அங்கே அவர்கள் சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார்கள். என்ன தெரியுமா? நாங்கள் நோன்பு பிடித்தவர்களாக இந்த நடிகருடைய இஃப்தாரிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கிறோம் என்று எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய யுவதிகள் சொல்கிறார்கள் என்றால் எம்முடைய மார்க்கத்துக்கு எவ்வளவு ஒரு கேவலத்தையும் எம்முடைய மார்க்கத்துக்கு எப்படியான அபகீர்த்தியையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு எம்முடைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய பல சம்பவங்கள் சான்றுகளாக இருந்தாலும் அண்மையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை நான் உதாரணமாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அற்ப காதலுக்காக அற்ப இச்சைக்காக இந்த உலகியல் ரீதியான மக்கள் பின்பற்றுகின்ற காதலை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ அதே வேலைகளை முஸ்லிம் பேர்ந்தாங்கிகளாக இருந்து ஒரு முஸ்லிம் பாடசாலையிலே உயர்தரத்தில் கல்வி எடுக்கக்கூடிய ஒரு மாணவன் அதே சாதாரண தரத்திலே கற்கக்கூடிய இன்னொரு மாணவனுடைய கழுத்தை வெட்டுகின்ற அளவுக்கு எம்முடைய சமூகத்தின் நிலைப்பாடு, இளைஞர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்யவில்லை, எம்முடைய மார்க்கத்துக்கு அபகீர்த்தியையும் கண்ணிய குறைவையும் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமும் எம் ஒவ்வொருவருக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். நாம் வாழக்கூடிய அதே நேரத்திலே எம்முடைய மார்க்கத்துக்கு நாம் புகழையும் கண்ணியத்தையும் தேடிக் கொடுக்கக்கூடிய அந்த நிலையையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சமூகத்திலே நாம் நிறைய வரலாறுகளை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களையும் அந்த நபி அவர்களுடைய காலத்திலே நபி தோழியர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை சுத்தமாக வாழக்கூடிய மக்களாக மாற்றினார்கள். அவர்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தது, அவர்களுடைய உள்ளம் ஈமானிலே உறுதியாக இருந்தது. அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய ஆடைகள் எல்லாமே இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே இருந்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கலாம். அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு பெரிதும் உதவி செய்யக்கூடிய நல்மக்களாக இருந்தது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளையும் அவ்வாறுதான் வளர்த்தார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை, ஆதாரங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, காதிசியா என்ற இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட, ஈமானால் வளர்க்கப்பட்ட, இஸ்லாத்தினுடைய பற்றால் வளர்க்கப்பட்ட நபித்தோழி ஹன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய 4 ஆண் புதல்வர்களையும் அழைக்கிறார்கள். எப்படி மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படி அந்த பிள்ளைகளை மார்க்கத்தின் உதவியாளர்களாக வளர்க்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் எம் ஒவ்வொருவருக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அழைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், ஒரு நீண்ட ஒரு பிரசங்கம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள், ஈமானை பற்றி சொல்கிறார்கள். நீங்கள் இந்த போராட்டத்திலே நீங்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை ஆர்வமூட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி சொல்கிறார்கள். அந்த உபதேசத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், யா புனைய, என்னுடைய பிள்ளைகளே, 4 ஆண் புதல்வர்களையும் அழைத்து சொல்கிறார்கள், அஸ்லம்தும் தாயின், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்னுடைய வேறு யாருடைய வற்புறுத்தலினால் அல்ல, நீங்களாக விரும்பித்தான் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்களாக நல்ல மார்க்கம் என்று தேர்ந்தெடுத்துத்தான் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதே போன்று நானும் உங்களுடைய தாயாக இருக்கிறேன், உங்களுடைய வம்சத்துக்கு துரோகம் செய்த ஒரு பெண்மணியாக நான் இருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே இந்த போராட்டத்திலே நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை, சுவர்க்கத்தை பற்றி அவர்கள் நினைவூட்டுகிறார்கள். குர்ஆனிலே வரக்கூடிய குர்ஆன் வசனம் ஒன்றை அவர்களுக்கு உற்சாகமாக ஓதி காட்டுகிறார்கள். மறுநாள் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த தாயினுடைய செவிக்கு ஒரு செய்தி வருகிறது, அவர்களுடைய 4 பிள்ளைகளும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த தாய் அளவில்லை, இந்த தாய் சோர்வடையவில்லை, கவலைப்படவில்லை, உலகத்திலே பிள்ளைகளை இழந்து விட்டேன் என்று புலம்பவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை. என்ன வார்த்தை சொன்னார்கள்? வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷர்ரஃபனி பிஸ்திஷ்ஹாதிஹிம்,
என்னுடைய இந்த பிள்ளைகள் மூலமாக, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதன் மூலமாக என்னை சிறப்பித்த, என்னை கண்ணியப்படுத்திய அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய பிள்ளைகளோடு சுவர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்றைய நபித்தோழர்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை முறையாக பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே தூய்மையாக இருந்தது. அவர்களிடம் பொறாமை இருக்கவில்லை, போட்டி இருக்கவில்லை, அடுத்தவனை வீழ்த்த வேண்டும் என்ற தவறான சிந்தனை இருக்கவில்லை. முதியோர்களை இழிவுபடுத்த வேண்டும், நல்லவர்களை திட்டி தீர்க்க வேண்டும், அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற மோசமான பண்பு அந்த நபித்தோழர்களிடம் இருக்கவில்லை. வாழ்க்கை தூய்மையாக இருந்தது. மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவர்களிடம் இருந்தது. அதனால் உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே சிறப்பித்துக் கொண்டே இருப்பதையும் நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய மார்க்கத்தை சிதைப்பதற்காக, மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை, அந்த நல்ல சிந்தனையை சிதைப்பதற்காக இன்று உலகத்திலே எவ்வளவோ விடயங்கள் எம் மத்தியிலே பரப்பிவிடப்பட்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாம் மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமா? நாம் அந்த உதவி செய்வதற்கான பலங்களை, அதற்குரிய வளங்களை நாம் முதலாவதாக எம்மிடத்திலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும், நபிக்கு உதவி செய்ய வேண்டும், மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இல்லாமல் செய்கின்ற எம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் இனம் கண்டு அவற்றை நாம் களைவதற்கான முயற்சியிலே நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான, ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்ன செய்வார்கள் தெரியுமா மக்கள்? ஒரு மனிதன் மண்ணறையின் பக்கம் அவன் செல்வான். அவன் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மண்ணறையின் பக்கமாக செல்கின்ற போது மண்ணறையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கபருக்கு பக்கத்திலே, மண்ணறைக்கு பக்கத்திலே செல்லுகின்ற போது அவன் சொல்லுவானாம், இந்த மண்ணறையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் போன்று நான் இருந்திருக்க கூடாதா என்று அவன் யோசிப்பானாம், சிந்திப்பானாம். அப்படியே அந்த இடத்தில் நின்று கொண்டு சிந்திப்பானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் இப்படி சிந்திப்பதற்கு காரணம் மறுமை மீது கொண்ட பற்றல்ல, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பல்ல, சுவர்க்கத்தின் மீது கொண்ட அன்பல்ல. இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகள், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி நான் திடீரென மரணித்து விட வேண்டும் என்று அந்த மனிதன் ஆசைப்படுவான். மறுமை மீது கொண்ட அன்பினால் அல்ல, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று எம்முடைய முஸ்லிம்களில் நிறைய சகோதரர்களை, நிறைய சகோதரிகளை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம்தான் ஹுப்புத் துன்யா என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பும், இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகமும் தான் காரணமாக இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியும் ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் நாம் எம்முடைய வாழ்க்கையை ஹுப்புத் துன்யாவிலிருந்து, உலக மோகத்திலிருந்து, மரணத்தை பற்றிய வெறுப்பிலிருந்து எம்மை நாம் விடுவித்து எம்முடைய வாழ்க்கையை நாம் சுத்தப்படுத்துகின்ற போது அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்கின்ற நல்ல சிந்தனையை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த துணிவையும் அந்த தைரியத்தையும் அல்லாஹ் எம் ஒவ்வொருவருக்கும் தருவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருந்தார்கள். பத்ர் நாம் பார்க்கலாம். 313 320 என்ற அந்த ரிவாயத்துகள் வருகின்றன. அன்பார்ந்தவர்களே, அந்த எண்ணிக்கையிலே குறைந்திருந்த பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய படையணி எண்ணிக்கையில் கூடியிருந்த அந்த எதிர்த்தரப்பை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவர்களிடம் இருந்தது ஈமானிய பலம், அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை, சுவர்க்கத்தின் மீது கொண்ட காதல் அவர்களுக்கு இருந்தது சகோதரர்களே. அதனால் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான். அன்றைய காலத்திலே வாழ்ந்த இளைஞர்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி இருந்தது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது பற்று அவர்களுக்கு இருந்தது.
தீனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை இருந்தது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய காலத்திலே GCE OL GCE A-level பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுடைய வயதினராக இருந்த அன்றைய காலத்தில் இருந்த அந்த இளம் வயது சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தின் மீது பற்று கொண்டிருந்தார்கள். உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தார்கள். சகோதரர்களே, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு ஹித்மத் செய்த ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக செல்கின்றார்கள். சிறிய வயது நபி அவர்களால் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். சோகத்தோடு கவலையோடு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தாய் நுவார் பின்த் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்தவர்கள், தீனுக்கு ஹித்மத் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் மகனுடைய தலையை தடவி சொல்கிறார்கள், மகனே கவலைப்படாதே, உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஹித்மத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதானே உன்னுடைய ஆசை. பயப்படாதே, அல்லாஹ் உனக்கு அறிவு என்ற அந்த வளத்தை தந்திருக்கிறான், நல்ல சிந்தனை அல்லாஹ் தந்திருக்கிறான், குர்ஆனை ஓதுகின்ற நல்ல வளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த அறிவின் மூலமாக நீ மார்க்கத்துக்கு ஹித்மத் செய்யலாம் என்று அந்த மனிதருக்கு மார்க்கத்துக்கு உதவ வேண்டும், அல்லாஹ்வுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த சிறு வயது சிறுவனுக்கு அந்த தாய் வழிகாட்டுகிறார்கள். மார்க்கத்திலே உயர்ந்த இந்த தீனுக்கு ஹித்மத் செய்த நல்ல ஒரு சஹாபியாக வரலாறு பதிவு செய்து வைத்திருப்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டு வருகின்றோம் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்றைய காலத்திலே அவர்கள் மார்க்கத்துக்கு உதவி செய்தது, அந்த நல்லவர்கள் உதவி செய்தது தங்களுடைய கொள்கையின் மீது இருந்த உறுதியினால், அவர்கள் கடைபிடித்து வந்த இஸ்லாமிய ஒழுக்கத்தினால், இஸ்லாமிய பண்பாடுகளினால், இஸ்லாமிய கலாச்சாரங்களினால், இஸ்லாம் காட்டிய நல்ல வழிகாட்டல்கள் வழிமுறைகளினால் அவர்கள் மார்க்கத்துக்கு ஹித்மத் செய்து இந்த மார்க்கத்துக்கு வெற்றியை அவர்கள் தேடிக் கொடுத்தார்கள். இறுதியாக இஸ்லாத்தின் எதிரிகள் சிந்திக்கிறார்கள், முஸ்லிம்களை நாம் வெல்ல வேண்டுமாக இருந்தால், அவர்களை நாம் மிகைக்க வேண்டுமாக இருந்தால், நாம் வென்று அவர்கள் தோற்க வேண்டுமாக இருந்தால், இன்னொரு வகையான போராட்டத்தின் பக்கம் எங்களுடைய கவனம் திரும்ப வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அந்த சிந்தித்ததன் விளைவாக அவர்கள் உருவாக்கிய நவீன கால முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த மார்க்கத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் தான் சிந்தனை ரீதியான யுத்தம் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏன்? எங்களுடைய பண்பாட்டை சிதைத்துவிட்ட யுத்தம், எங்களுடைய கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆசையை இல்லாமலாக்கிய அவர்களுடைய யுத்தத்தில் சிக்குண்டவர்களாக முஸ்லிம்களுடைய, முஸ்லிம் இளைஞர்களுடைய, முஸ்லிம் யுவதிகளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதைத்தான் நாம் தற்பொழுது எம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்வில் கண்டு வருகின்ற ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கிடையிலே இருந்த அந்த ஈமானிய பலத்தை சிதைப்பதற்கு இந்த சிந்தனை ரீதியான யுத்தத்தின் மூலமாக அந்த எதிரிகள் வெற்றி பெற்றார்கள். நாம் கடைபிடித்து வந்த ஒழுக்க பண்பாடுகள், எம்முடைய கலாச்சார நடவடிக்கைகளை சிதைத்து அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற ஒரு மோகத்தை உருவாக்கிய அந்த சிந்தனை ரீதியான யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற்றுத்தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் விடுபட்டு அந்த யுத்தத்தில் நாம் அகப்பட்டு விடாமல் அந்த யுத்தத்திலும் எதிரிகளை நாம் வெல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பண்பாடுகளை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே பண்பாடுகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் நாம் பின்பற்ற வேண்டும். எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள் இருக்க வேண்டும். எம்முடைய பொருளாதாரம், எம்முடைய வியாபாரம், எம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், அண்டை அயலவர்களுடைய தொடர்புகள் எல்லாவற்றிலும் இஸ்லாமிய நெறிமுறைகள் எப்பொழுது பேணப்படுகின்றதோ அந்த நேரம்தான் எதிரிகளுடைய சிந்தனா ரீதியான யுத்தத்தில் நாம் அகப்பட்டு விடாமல், மாட்டி விடாமல் நாம் இஸ்லாத்தின்படி வாழ்ந்து மார்க்கத்துக்கு ஒரு கண்ணியத்தையும் நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்து விட்டான் என்பதற்காக, எழுதுகின்ற ஆற்றலை கொடுத்து விட்டான் என்பதற்காக, ஏதோ பெரிய பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கின்ற ஒரு நிலையை கொடுத்து விட்டான் என்பதற்காக படித்துக் கொடுத்தவரை மறக்கின்ற,
அல்லது தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கின்ற மனிதர்களை, நல்ல மனிதர்களை கேவலமாக சித்தரிக்கின்ற, அல்லது சமூக வலைத்தளங்களிலே எழுதுகின்ற, அல்லது தாம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மோசமான நிலையை எம்முடைய சமூகத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு படிப்பில் உயர்ந்திருந்தாலும், ஒழுக்கம், மானம், மரியாதை, அடுத்தவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையை அவர்கள் பின்பற்றாத காரணத்தினால் அவர்கள் மார்க்கத்துக்கு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை, அபகீர்த்தியையும் இழிவைத்தான் அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்த மிக முக்கியமான கண்ணியமான எம்மை நிம்மதியாக வாழ வைக்கின்ற இஸ்லாம் என்ற ஹிதாயத்திலே நாம் வாழ்வது மட்டுமல்ல, அந்த தீனுக்கு உதவி செய்கின்ற, அந்த தீனை நமக்கு தந்த அல்லாஹ்வுக்கு உதவி செய்கின்ற நன்மக்களாக வாழ்வதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய இஸ்லாம் என்ற இந்த ஹிதாயத்திலே, இந்த ஒளியிலே வாழக்கூடிய நாம் இந்த மார்க்கத்துக்கும் மார்க்கத்தை தந்தவனுக்கும் மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உதவி செய்கின்ற அந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு எம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த மார்க்கத்துக்கு நாம் கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கின்ற, இந்த மார்க்கத்தினுடைய கௌரவத்தை நாம் உயர்த்துவதற்கு அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்ற அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கிடையிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எம்முடைய ஒரு முக்கியமான ஒரு பலமாக, ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் தங்களுக்கிடையிலே ஒற்றுமையோடும் தங்களுக்கிடையிலே சகோதரத்துவத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த காலகட்டங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துக்கு வெற்றியை தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி நிறைய இடங்களில் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வ அதீஉல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள். அப்படி முரண்பட்டு விட்டால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் சிதறி விடுவீர்கள். அல்லது அவு ததுஹப ரீஹுக்கும், உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய சகோதரத்துவம் அப்படியே இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல் அன்ஃபால் 46ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்று உலகத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சுமார் 170 கோடியையும் தாண்டிவிட்டது. சகோதரர்களே, சுமார் 54 நாடுகளுக்கு மேல் இஸ்லாமிய நாடுகள் என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் 170 கோடியையும் தாண்டிவிட்ட முஸ்லிம்களால் இன்று எம்முடைய சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், இன்னும் நாம் தொடர்ச்சியாக மற்ற சமூகங்களினால், எதிரிகளினால் சின்ன பின்னப்படுத்தப்படுகின்ற, உயிர்கள் பறிக்கப்படுகின்ற, எம்முடைய வளங்கள் சூறையாடப்படுகின்ற, எங்களுடைய சிந்தனைகள் பறிக்கப்படுகின்ற, ஒரு மோசமான பந்தாடப்படுகின்ற ஒரு சமூகமாகத்தான் இன்று உலக முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால், இது அவர்களுக்கிடையிலே இருக்க வேண்டிய ஒற்றுமை இல்லாமல் போனதும் சகோதரத்துவம் இல்லாமல் போனதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? பசித்திருக்கக்கூடிய மனிதர்களோ மிருகங்களோ உணவு தட்டை நோக்கி எப்படி அவர்கள் பாய்ந்து செல்வார்களோ, இதே போன்று உங்களை நோக்கி அந்நிய சமூகங்கள் பாய்ந்து செல்வார்கள், பாய்ந்து வருவார்கள், உங்களை தாக்குவதற்காக ஒன்றுபட்டு வருவார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, அந்த காலத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா அல்லது எண்ணிக்கையில் அதிகமாக இருப்போமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் கதீர், நீங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் உங்களை பற்றிய ஒரு கண்ணியம், உங்களை பற்றிய ஒரு பயம் எதிரிகளிடம் இருந்தது. அந்த கண்ணியத்தையும் பயத்தையும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து எடுத்து விடுவான். உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ஒரு வகையான பலவீனத்தை போட்டு விடுவான். அது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள். அதுதான்
ஹுப்புத் துன்யா, இந்த உலகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மோகமும், உலகம்தான் என்ற அடிப்படையிலே மார்க்கத்தை மறந்து நீங்கள் செயல்படுவதும், இரண்டாவது மரணத்தை நீங்கள் வெறுத்ததும் தான் காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிஞர்கள் சொல்லுவார்கள், பிளவுபட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை விட ஒற்றுமைப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம்தான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறார்கள். இதைத்தான் எம்முடைய மார்க்கமும் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பெரும்பான்மை என்று நாம் பெருமை அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை. பெரும்பான்மை என்று சகோதரத்துவம் இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் பெரும்பான்மையாக இருந்தால் அது ஒரு பலமும் அல்ல, ஒரு சக்தியும் அல்ல. சிறுபான்மையாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருந்தால், நாம் எம்முடைய சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அதுதான் வெற்றி பெற்ற சமூகம் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை நாம் முறையாக கடைபிடித்து இந்த மார்க்கம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எல்லா துறைகளிலும் எல்லா விடயங்களிலும் சொல்லித் தருகின்றதோ அந்த விடயங்களை நன்கு அறிந்து எம்முடைய வாழ்வில் கடைபிடித்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உதவி செய்கின்ற நன்மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.